பல 100 ஆண்டுகளானாலும் பல 1000 ஆண்டுகளானாலும் அவர்கள் நினைத்துக் கொண்டே இருக்கிறோமே, அவருடைய புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோமே, அவர்கள்தான் இந்த உலகத்தில் உண்மையாக வாழ்ந்தவர்கள். அப்படி தமிழகத்தை பொறுத்தவரையில், திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையில் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள், என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நாம் அம்மா என்று சொல்லிவிட்டு போனால் போதாது, எம்ஜிஆர் என்று சொல்லிவிட்டு போனால் போதாது, அண்ணா என்று சொல்லிவிட்டு போனால் போதாது, காமராஜர் என்று சொன்னால் மட்டும் போதாது, தந்தை பெரியார் என்று சொன்னால் போதாது. ஏன் அவர்களை நாம் நினைவிலே வைத்திருக்கிறோம்? அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் எல்லாம் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய சாதனைகளை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்த நன்மைகளை, அரும்பணிகளை எல்லாம் கிராமத்திலிருந்து சென்னை மாநகர் வரை ஆற்றிய பணிகளை அடுக்கடுக்காக எடுத்து சொன்னார்கள். வாழையாக வாழ்வதற்குரிய திட்டங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். நான் அங்கே எல்லாம் போக விரும்பாமல் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, இங்கே ஏராளமான பெண்கள் கூடியிருக்கிறீர்கள். உங்களில் ஒருத்தியாக, பெண்ணினத்தினுடைய பாதுகாவலராக புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை இன்றைக்கு நாம் பேசுகிறோம், பாராட்டுகிறோம் என்று சொன்னால் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை பார்த்து நீ யார், உங்க அப்பா யார், உங்க அம்மா யார், உங்களுடைய ஊர் எது கேட்கிறோம். அதுதான் உறவு முறை. அதே போல புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எங்கே பிறந்தார்கள், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் மாண்டியா மாவட்டத்தில் வேலுகோட் என்ற இடத்தில் பிறந்தார். அவருடைய அப்பா அம்மா ஜெயராமன், சத்யா, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவருடைய தாய் தந்தை யார், அவருடைய ஊர் எது, அவருடைய பூர்வீகம் என்ன, அது அடிப்படை. சரி, அங்கேதானே பிறந்தார்கள், இங்கே எப்படி வந்தார்கள், அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறந்தது அங்கேதான். பிறப்பதற்கு முன்னால் அம்மாவுடைய தாத்தா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு வேலையை தேடி அங்கே போனார். அங்கே போய் வேலையிலே சேர்ந்து அதற்கு பிறகு அவருக்கு திருமணமாகி குழந்தை பிறந்து அவருடைய பேத்தியாக அம்மா அவர்கள் அங்கு பிறந்து பிறகு சென்னைக்கு வந்தார்கள். அம்மாவுடைய அம்மா சத்யா வறுமையின் காரணமாக குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு திரைப்படத்துறையில் ஈடுபட்டு சென்னைக்கு வந்தார். சென்னையிலே வந்து நடித்துக் கொண்டிருக்கிற போது அம்மா அவர்கள் பெங்களூரில் தான் படித்துக் கொண்டிருந்தார். நடிப்பார், போய் பார்ப்பார் மகளை, திரும்ப வருவார். அம்மையா இல்லை என்ற ஏக்கம் அவருக்கு. பிறகு படிப்படியாக நாட்கள் போக அம்மாவும் சென்னை வந்து சேர்ந்தார். 2 பேரும் குடும்பத்தில் இருந்தார்கள், படித்தார்கள், வளர்ந்தார்கள். பிறகு திரைப்படத்துறைக்கு வந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு நடிக்கிற அரிய வாய்ப்பை அம்மா பெற்றதற்கு பிறகு மிகப்பெரிய நடிகையாக திரைப்படத்துறையில் ஆற்றல் மிக்க சக்தியாக விளங்கினார். அப்படி விளங்கியவர் நடனமாடுவதில் வல்லவராக இருந்தார். இன்றைக்கு எத்தனையோ நடன கலைஞர் இருக்கிறார். ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பொறுத்தவரை அவருடைய நடன அரங்கேற்றம் நடிகர் சிவாஜி கணேசனுடைய தலைமையிலே தான் நடைபெற்றது. சிவாஜியினுடைய தலைமையில் நடைபெற்ற அரங்கேற்றம். அதற்கு பின்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தலைமையில் அரங்கேற்றம். அதற்கு பின்னால் பெருந்தலைவர் காமராஜருடைய தலைமையில் அரங்கேற்றம். ஆக 3 பேரும் தலைவருடைய தலைமையில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நடனம் அரங்கேறியது. பாராட்டினார்கள், வாழ்த்தினார்கள். அப்படித்தான் சினிமா துறையில் வளர்ந்தார். வளர்ந்தவர் நடிகராக இருக்கிற காலத்தில் எந்த அரசியல் இயக்கத்திலும் இல்லை. இறுதி காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு ஏன் இந்த கட்சியை விட்டு நீக்கினார்? கணக்கு எங்கே என்று கேட்டார். கணக்கு கேட்பது தவறா? ஒரு குடும்பத்தில் இருக்கிற உங்கள் யாராவது சம்பாதித்து வந்தால் என்ன செலவு செய்தார்? மகனை பார்த்து கேட்கிறோம், கணவனை பார்த்து கேட்கிறோம், வீட்டில் இருக்கிற பெண்களை கேட்கிறோம். கணக்கு எங்கே என்று கேட்கிறோம். கணக்கு எங்கே என்று கேட்டால் யாராவது அடித்து துரத்தி விடுவார்களா? ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்தது. கணக்கு எங்கே என்று கேட்டபோது நீயா கணக்கு கேட்கிறாய், வெளியே போன்று எம்ஜிஆர் தூக்கி எறிந்தார். தூக்கி எறிந்ததற்கு பிறகு வெளியே வந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். தமிழ்நாட்டில் இருக்கிற லட்ச மக்கள் அவருக்கு பின்னாலே அணிவகுத்து நின்றார்கள். கழகம் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்தில் திண்டுக்கல்லில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் எம்பி எலெக்ஷனில் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். காங்கிரசும் தோற்றது, திமுகவும் தோற்றது. இன்னும் சொல்ல போன திமுக 3வது இடத்திற்கு போனது. ஆக ஒரு 6 மாதத்தில் கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில்
ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுகிற கட்சிகளை, டெல்லியில் ஆளுகிற, தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சியெல்லாம் தோற்கடித்து ஒரு மாபெரும் தலைவராக எம்ஜிஆர் மாறினார். அதற்கு பிறகு நடந்த தேர்தல் வெற்றி பெற்று தமிழ்நாட்டை ஆளுகிற வாய்ப்பை பெற்றார். அப்படி தமிழ்நாட்டை ஆளுகிற காலகட்டத்திலே தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இயக்கத்திலே சேர்த்தார். சேர்த்ததற்கு பிறகு அவருக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை கொடுத்தார். திடீரென்று வந்தவுடன் இல்லை, கட்சியிலே சேர்ந்தார், கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார். கொள்கை பரப்பு செயலாளர் ஆனதற்கு பிறகு சத்துணவு போடுகிறோமே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் சத்துணவு நாயகன். இன்றைக்கு நம் வீட்டு குழந்தைகள் பட்டினியால் இருக்கக்கூடாது, பெண்கள் எல்லாம் குழந்தையை பெற்றெடுக்கிறீர்கள், பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிறீர்கள், போகிற குழந்தை பட்டினியால சாகக்கூடாது, பட்டினியாலே படிப்பில்லாமல் போகக்கூடாது என்பதற்காக சத்துணவை கருத்து அதை விரிவடைத்தவர் எம்ஜிஆர். எனவே அந்த சத்துணவு திட்டத்தினுடைய உறுப்பினராக, சத்துணவு திட்டத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினராக அம்மா அவர்களை எம்ஜிஆர் நியமித்தார். அதிலேயும் சிறப்பாக பணியாற்றினார். அப்போதுதான் இந்திய பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை நடக்கிற போது நீங்கள் எல்லாம் நகை என்றால் வாங்கி வைத்தீர்கள், தங்கம் என்றால் விடவே மாட்டீர்கள், யாருக்கு தரமாட்டீர்கள். கணவன் வர அடமானம் வைக்க வேண்டும், சாராயத்துக்கு மூக்குத்தி கூட, தோடு கூட, தொகட்டார கூட கேட்பான், தரமாட்டோம். அண்டா குண்டாவை அடமானம் வச்சு சாராயம் குடிக்கிற காலம். எனவே அந்த நிலையில் கூட அந்த நகையை நீங்கள் விடாமல் பாதுகாத்தீர்கள். ஆனால் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பாகிஸ்தான் யுத்தம் நடக்கும் போது தன்னுடைய கழுத்தில் இருக்கிற தங்க நகைகளை எல்லாம் அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை பார்த்து கழட்டி கொடுத்தார். எதற்காக? யுத்த நிதிக்காக. பாகிஸ்தானுக்காரன் படையெடுக்க கூடாது, நம்முடைய நாட்டை அவன் அடிமைப்படுத்த கூடாது என்பதற்காக தன்னுடைய தங்க நகைகளை எல்லாம் யுத்த நிதிக்காக கொடுத்தவர் தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இந்த நாட்டில் இருக்கிற எத்தனை பேர் கொடுத்தார்கள்? நகைகளை வாங்கி வைத்தார்களே தவிர நகைகளை யுத்த நிதியாக தரவில்லை. ஆனால் அம்மையார் கொடுத்தார். அப்படி கொடுத்ததற்கு என்ன காரணம்? அதற்கு முன்னாலே சீனா நம் நாட்டின் மீது படையெடுத்த போது பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார். பண்டித ஜவஹர்லால் நேரு வானொலியிலே பேசுகிறார், சீனாக்காரன் படையெடுக்கிறான், அவரை எதிர்த்து போராடுவதற்கு, ராணுவங்களை பலப்படுத்துவதற்கு, ராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கு பணம் தேவை. எனவே தமிழ்நாட்டு மக்கள், இந்திய நாட்டு மக்களே, உங்களால் முடிந்தது நிதியை தாருங்கள் என்று வானொலியிலே, தொலைக்காட்சியிலே பேசுகிறார். இப்போதெல்லாம் டிவி இருக்கு, அப்ப கிடையாது, எல்லாமே ரேடியோவில் தான் பேசணும். அப்போது பேசிக் கொண்டிருக்கிற போதே அதை கேட்ட எம்ஜிஆர் அவர்கள், இந்திய நாட்டுடைய பிரதமர் சீனாக்காரன் படையெடுத்திருக்கிறான், அவரை எதிர்த்து போராடுவதற்கு நிதி வேண்டும் என்று கேட்கிறார், ராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கு பணம் இல்லை என்கிறார், எனவே உடனே தர வேண்டும் என்று சொல்லி அதை பேசி முடிப்பதற்குள் அன்றைய முதலமைச்சர் காமராஜருக்கு நேரடியாக சொல்ல 75,000 ரூபாய் நான் நிதியாக தருகிறேன் என்று முதலாக இந்தியாவிலேயே முதலாக அறிவித்த ஒரே ஒரு ஆள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆரை தவிர எந்த அரசியல் கட்சி தலைவரும் அல்ல, எந்த நடிகரும் அல்ல, எந்த தொழிலதிபரும் அல்ல, எவனும் தரவில்லை. நேரு பேசி முடிக்கிறார். பேசி முடித்த அடுத்த நிமிடம் எம்ஜிஆர் 75,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 25,000 ரூபாய்க்கு ஒரு செக்கை போட்டு எடுத்துக்கொண்டு முதலமைச்சராக இருக்கிற காமராஜரை கொடுப்பதற்காக போகிறார். கோட்டைக்கு போகிற போது பெருந்தலைவர் காமராஜர் கோட்டையில் இல்லை. பிறகு வீட்டுக்கு போகிறார், வீட்டிலே இல்லை. எங்கே என்று கேட்கிறார். கேட்கிற போது சொல்லுகிறார்கள், அவர் வெளியூர் பயணத்திற்காக எழும்பூர் ரயில்வே நிலையத்திற்கு போயிருக்காங்க. உடனே எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறார். அங்கே போய் காமராஜரை பார்த்து இந்த 25,000 ரூபாய்க்குரிய செக்கை கையிலே தருகிறார். அப்போது காமராஜர் பெருந்தன்மையோடு வாங்கி கொண்டு, இதை கொடுக்கவா இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள், சொன்னால் போதாது என்று அவரை பாராட்டி விட்டு உடனடியாக நேருவுக்கு சொல்லுகிறார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 75,000 ரூபாய் நிதியாக தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போது இருக்கிற காங்கிரஸ்காரன் சொல்லுகிறான், இதை ஏன் இவ்வளவு பெரிதப்படுத்துகிறீர்கள், ஏன் பத்திரிகையிலே போட சொல்லுகிறீர்கள், அவர் எதிர்கட்சிக்காரனாயிற்றே என்று சொல்லுகிற போது எம்ஜிஆர் காமராஜர் சொன்னார், நம்ம கட்சிக்காரன் யாரும் பணம் தரவில்லை, இந்த நாட்டில் இருக்க எவரும் தரவில்லை, அவர்தான் கொடுத்திருக்கிறார். கொடுத்தவரை பாராட்டாமல் இருக்க வேண்டுமா, பாராட்டத்தான் வேண்டும் என்று சொல்லி பாராட்டினார். அப்படி எம்ஜிஆர் சீனாக்காரன் படையெடுத்த போது கொடுத்தார். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் பாகிஸ்தான்காரன் படையெடுத்த போது கொடுத்தார். அவர்கள்தான் இந்திய ராணுவம், அந்த ராணுவ வீரர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்களே, அவர்கள் உற்சாகப்படுத்துவதற்காக திரைப்பட நடிகர்கள் கூடிய ஒரு கலைக்குழு அங்கே போகிறது. இந்திய அரசாங்கம் அனுப்பி வைக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்திரி, பத்மினி, அந்த குழுவிலே தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அவருடைய அம்மாவும் போகிறார்கள். எங்கே? இமயமலை அடிவாரத்திலே போய் அந்த ராணுவ வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக 10 நாள் தங்கி கலை நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். கலை நிகழ்ச்சி நடத்திவிட்டு பிறகு டெல்லிக்கு திரும்பி வருகிறார்கள்.
டெல்லிக்கு திரும்பி வந்த போது குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனை சந்திக்கிறார்கள். ராதாகிருஷ்ணனை சந்தித்த போது அங்கே என்ன நடந்தது என்பதை விவரங்கள் எல்லாம் சொன்னார்கள். ராதாகிருஷ்ணன் பாராட்டி வாழ்த்தி அடி அனுப்புகிறார். அந்த அளவுக்கு நாட்டின் மீது பற்று கொண்டவராக இருந்து பணியாற்றியவர்தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். படிக்கிற காலத்திலே முதல் வகுப்பில் படித்தவர், முதல் மாணவியாக இருந்தவர், 100 சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அன்றைக்கு சட்டமன்றத்தில் நடந்த கலாட்டாவின் காரணமாக, அடக்குமுறையின் காரணமாக வெளியேற்றப்பட்டார். வெளியேறியவர் சொன்னார், நான் முதலமைச்சராகத்தான் இந்த கோட்டைக்குள்ளே நுழைவேனே தவிர எம்எல்ஏவாக வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனார். போனவர் 91ஆம் ஆண்டு இந்த நாட்டுடைய முதலமைச்சராக முதலாக கோட்டைக்கு போனார். கோட்டைக்கு போனவர் தமிழ்நாட்டு மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினார். குறிப்பாக தமிழ்நாட்டிலே நம்முடைய மாவட்டத்தில், தருமபுரி மாவட்டத்திலே தான் பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தை பிறந்த உடனேயே பாலை வைத்து நெல்லை கொட்டி குழந்தையை கொன்று விடுவார்கள். யார்? இந்த பெண்கள் தான். பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தையை கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டு புதைத்து விடுவார்கள். பெண் குழந்தையாக இருந்தால் தூக்கி வீசி எறிந்து விடுவார்கள். இந்த கொடுமை தமிழ்நாட்டில் நம்முடைய மாவட்டத்தில் தான் அதிகமாக நடைபெற்றது. இதை பார்த்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், இனிமேல் யாராவது பெண் குழந்தைகளை பெற்றால் தூக்கி எறிந்து விடாதீர்கள், பாலை ஊற்றி கொண்டு விடாதீர்கள், கள்ளிப்பால் வைக்காதீர்கள், அந்த குழந்தைகளை அப்படியே போட்டு விட்டு போனாலும் அந்த குழந்தைகளை கண்டெடுத்து கொண்டு வந்து அரசாங்கமே வளர்க்கும். அதற்கு பெயர் தான் தொட்டில் குழந்தை திட்டம். அப்படி பெற்றெடுத்த குழந்தையை தவறாகவோ அல்லது வறுமையின் காரணமாகவோ வீசி எறியப்படுகிற அந்த குழந்தைகளை எல்லாம் எடுத்து வந்து மருத்துவமனையில் வைத்து தொட்டில் குழந்தை திட்டம் என்ற பெயரில் அவள் வளர்த்து ஆளாக்குகிறார். அது ஒரு குழந்தை கிடைத்தால் அந்த குழந்தையின் பெயர் 50,000 ரூபாயை பேங்கிலே போட்டு அந்த குழந்தைக்கு 21 வயதாகிற போது அந்த பணத்தை எடுத்து அந்த பெண் குடும்பம் நடத்தலாம், வாழலாம் என்பதற்கான வழிவகைகளை வகுத்தார். இதற்குத்தான் தொட்டில் குழந்தை திட்டம் என்று பெயர். அந்த திட்டத்தால் என்ன பெயர் என்று சொன்னால், நான் பெண் குழந்தையை பெற்றதற்காக கொன்றுவிடக் கூடாது, அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு அம்மா இருக்கிறார், அந்த குழந்தையை அரசாங்கத்திற்கு ஒப்படைத்தால் அவர்கள் காப்பாற்றி விடுவார்கள், ஆகவே குழந்தைகளை கொல்லக்கூடாது என்ற நிலை அன்றைக்குத்தான் உருவானது. ஆக தமிழ்நாட்டில் குழந்தைகளை கொல்லாமல் இருப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் தான் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இன்னைக்கு நம்மை நாமே பாராட்டலாம். சில பேர் சொல்லலாம், அவர் என்ன பெரிய தலைவரா, அவர் என்ன பெரிய அறிவாளியா சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகிறவர்களுக்கு சொல்லுவேன், நாம் நம்மை பாராட்டுவது வேறு. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பற்றி அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதியாகிற ஹிலாரி கிளின்டன் மனைவி, அமெரிக்க ஜனாதிபதியுடைய மனைவி ஹிலாரி கிளின்டன், அவர் இந்தியாவுக்கு வருகிறார். வருகிற போது சென்னைக்கு வருகிறார். சென்னையில இப்படி பெண்கள் எல்லாம் கூடியிருக்கிற மாநாட்டிலே பேசுகிறார். வீரமும் புகழும் கொண்ட ஆற்றல் மிக்க தலைவராக, உலக தலைவராக நான் ஜெயலலிதாவை பார்க்கிறேன் என்று அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதியுடைய மனைவி பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? உலக தலைவராக பார்க்கிறேன். இந்திய நாட்டுக்காக உழைத்தவர், பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கியவர். இன்னும் சொல்ல போனால் கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும், மீனவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை உருவாக்கி போராடி கொண்டிருப்பவர். இலங்கை தமிழரை காப்பாற்றுவதற்காக போராடியவர், சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தவர். இடஒதுக்கீட்டில் 69% சட்டப்படி உச்ச நீதிமன்றம் வரை சென்று தீர்ப்பு பெற்று தமிழ்நாட்டிலே தான் 69% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, மிக சிறுபான்மையானவர்களுக்கு இருக்கிற உரிமை சட்டப்படி கிடைத்திருக்கிறது. வேறு எந்த நாட்டிலேயும் எந்த மாநிலத்திலே கிடையாது, தமிழ்நாட்டிலே மட்டும்தான். ஆக இடஒதுக்கீட்டின் மூலம் நாம் உரிமைகளை பெற்றிருக்கிறோம். அந்த இடஒதுக்கீடு 69%. அதே நேரத்தில் பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக, உள்ளாட்சி மன்ற தலைவர்களாக, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் 150% ஆண்கள் இருக்க வேண்டும். ஆக பெண்களுக்கு சம உரிமையை வழங்கியவர் அவர். பெண்ணாக இருக்கிற காலத்தால் தான் பெண்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக 50% இடஒதுக்கீட்டை உள்ளாட்சி அமைப்புகளில் வழங்கினார், கட்சியிலேயே வழங்கினார், ஆட்சியிலேயே வழங்கினார். அப்படிப்பட்ட தலைவராக இன்றைக்கு உயர்ந்திருப்பவர் தான் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இன்னொன்று கேட்கிறேன், உங்கள் வீடுகளில் மின்சார விளக்கு எரிகிறது. குடிசை வீடுகளாக இருந்தால், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த போதுதான் ஏழை எளிய குடிசை வீடுகளுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு குண்டு பல்பு லைட் இலவசமாக போட்டு கொடுத்தார். இந்தியாவிலேயே ஏழைகளுடைய வீட்டுகளுக்கு, குடிசை வீடுகளுக்கு ஒரு குண்டு விளக்கு, மின்சார விளக்கு இலவசமாக கொடுத்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு பிறகு இப்போது வீடுகளில் 100 யூனிட் மின்சார வரையில் இலவசமாக, நீங்கள் கரண்ட் பில்லே கட்ட தேவையில்லை, 100 யூனிட் வரையில்
அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான், வேறு எவரும் கொண்டு வரவில்லை. இன்றைக்கும் அந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற ஸ்டாலின் என்ன சொன்னார்? உங்களிடத்தில் எப்படி ஓட்டு வாங்கினார்? 1000 பொய்களை சொன்னார், நம்பினீர்கள். அம்மா ஓட்டு போடு கலைஞர் சொன்னாரு, ஸ்டாலின் சொன்னாரு, கேட்பான். அப்படி கேட்க வேண்டிய முதல் கேள்வி, எங்கடா 1000 சொல்லல, 1000 போடுறேன்னு 1000 கொடுறான்னு கேட்கணும். கொடுக்கலன்னா என்ன செய்யணும்? காலில் கிடந்து எடுத்துக்கலாம், தப்பில்லை. வீட்டுல பெருக்கிறது சுத்தமா பெருக்கிறது வச்சிருப்பீங்கள, காலில் இருக்கல்ல, அதை கையில எடுத்து சொன்னதை ஏண்டா செய்யல? 1000 ரூபாய் கொடுக்கணும் ஓட்டு வாங்கல, உன் பேச்சுக்கிறது தான் உனக்கு போட்டேன், எங்கடா 1000 கேளுங்க. கொடுக்கலன்னா அட்டிங்க, கொடுத்தா விட்டு தொலைங்க. அது மட்டும் இல்ல, நீட் தேர்வு கல்லூரி மாணவர்கள் டாக்டரா படிக்கிறதுக்கு நீட் தேர்வு வச்சான். அந்த தேர்வு நான் வந்தா ரத்து பண்ணுவேன், ரத்து பண்ணுவேன்னு சொன்னது மாத்திரம் இல்ல, நான் ஆட்சிக்கு தான் முதல் கையெழுத்து தான் இருக்கிற ஒரு ஆட்சியாளர்கள். சரி, அது விடுங்கள். 1000 ரூபாய் போச்சு. பெண்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன், தொழிற்சாலையில் உருவாக்குவேன், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் சொன்னான். ஏதாவது நடந்திருக்கிறதா? பொய்யே மூலதனமாக்கி பொய்யே சொல்லி சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி ஓட்டுகளை வாங்கி கோட்டையிலே உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு என்ன நடக்கிறது? நீங்கள் இருக்கிற வீடுகளுக்கு எத்தனை வரி உயர்ந்திருக்கு தெரியுமா? 100 ரூபாய் வீட்டு வரியாக இருந்தால் 500 ரூபாய் 1000 ரூபாய் போது. கரண்ட் பில் முதலில் 5000 கட்டினாலே 10,000 கட்ட வேண்டும். கரண்ட் பில் ஏறி போச்சு, வீட்டு வரி ஏறி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு, புளி வரி, உப்பு வரி, மிளகா வரி, பருப்பு வரி, எல்லா வரியும் ஏறி போச்சு. ஆனா அவருக்கு எவ்வளவு சொத்து தெரியுமா? ஸ்டாலினுக்கும் அவனுடைய மகனுக்கும் மாசத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் போய் சேருது. இங்க ரோட்டு போடுறான்னா 1 லட்சம் ரூபாய் ரோட்டு போடுறான்னா அதுல 30,000 ரூபாய் வீட்டுக்கு போயிடும். இங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறான்னா 2 லட்சம் ரூபாயில பள்ளிக்கூடம் கட்டினா அதுல 20,000 ரூபாய் அவனுக்கு போயிடும் வீட்டுக்கு. லஞ்சம் இல்லாமல் எதுவும் நடக்காது, கமிஷன் இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் யாரோடு சேர்ந்திருக்கிறார்? ஒரு பக்கத்திலே மோடி எதிர்க்கிறேன் என்கிறார், இன்னொரு பக்கத்திலே மோடி வந்தால் உள்ளே போய் ரத்தன கம்பளம் இருக்கிற முதல் ஆளாக அவர் தான் இருக்கிறார். எதிர்ப்பதாக வேஷம் போடுவது, அங்கே போய் காலடியில் விழுந்து கிடப்பது. நம்மை பார்த்து சொன்னார்கள், பிஜேபி சொல்லுகிறபடி கேட்கிறார். பிஜேபி சொல்லுகிறபடியா எடப்பாடியார் கேட்கிறார்? எடப்பாடியார் சொல்லுகிறபடிதான் அவன் கேட்க வேண்டியதவரை அவன் சொல்லுகிறபடி நாம் கேட்க மாட்டோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்திய நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் பிஜேபி எதிர்க்கிற முதல் கட்சியாக நாம் தான் இருக்கிறோம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவரும் போட்டி போடுவார், நாமும் போட்டி போடுவோம். நம்மை அவருடைய அடிமைகள் என்றார்கள். நாம் அடிமைகள் அல்ல, நாம் சுதந்திர பறவைகள் என்று உணர்த்தி இருப்பவர்தான் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஸ்டாலின் வந்தால் ஊரு போறார், பாட்டு போட்டானே, ஸ்டாலின் தான் வர போறாரு, விடியல் தான் வரப்போவது சொன்னாரு. விடியல் வந்ததா? ஸ்டாலின் வந்தார், உதயநிதி வந்தார், ஆனால் விடியல் வந்ததா? விடியல் வரல, பொறியியல் வரல, எதுவும் வரப்போறதில்லை. ஏன் சொல்ல வேண்டும்? திமுக காரணமாக பதவியில் இருக்கிறவன இடத்துல போய் ஏதாவது ஒரு சிறு காரியத்தை கேட்டு செய்திருக்கிறானா? நான் இந்த பகுதியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்களை கேட்டுக் கொள்கிறேன். அந்த இயக்கத்திற்காக அந்த காலத்தில் இருந்து எவ்வளவு உழைத்திருக்கிறீர்கள். இங்கே வெங்கடேசன் சேர்மன் ஆக்கப்பட்டது என்னால், உங்களுடைய ஒத்துழைப்போடு சேர்மன் ஆக்கிறோம். அவர் கொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்னால் என்ன நடந்தது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நண்பர்களை கேட்கிறேன், அதற்கு பின்னால் யாராவது உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்களா? யாராவது ஒருவருக்கு வேலை வாங்கி தந்திருக்கிறீர்களா? நான் வேலை வாங்கி கொடுத்தோம். இந்த ஊர்ல இல்ல, எல்லா ஊர்லயும் இருக்கலாம். எல்லா ஊர்லயும் நான் வேலை வாங்கி கொடுத்தும் இருக்கிறான். என்கிட்ட நான் ஒரு பைசா வாங்க கிடையாது. ஆனா இன்றைக்கு திமுக இருக்கிற நண்பர்களை கேட்க, யாருக்காவது வேலை வாங்கி கொடுத்திருக்கிறீங்களா? யாருக்காவது ஆறுதல் பெற்று தந்திருக்கிறீர்களா? குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்தையாவது காப்பாற்றி இருக்கிறீர்களா? ஒரு குடும்பமும் காப்பாற்றப்படுவதில்லை. போகிறார கார்ல அவரையும் கேட்கிற, அவரையும் அடுத்த விட்டுட்டான். எவனையும் விடல. நம்ப வச்சு கழுத்திருக்கிற 1ஆம் நம்பர் யாருன்னா அவர் எங்க பண்ணாரு? 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க லண்டனுக்கு போறாரு. எதுக்கு போறாரு தெரியுமா? லண்டனுக்கு ஏன் போறாரு தெரியுமா? தெரியுமா? இது குடியில் நட்டுன்னு வர்றது. இது வளவெல்லாம் பிடிக்காதான், புத்தன்னு இருக்கணுமா, டோப்ப வச்ச மாதிரி இருக்கணுமா. அது லண்டன் போயிட்டு வராரு. யார் அப்ப மட்டும் பணம்? தொழிற்பேட்டையை தொலைகிறன்னு போறாரு.
தொழில் ஒப்பந்தம் அந்த நாட்டில் இருக்கிற எங்க ஊர்ல தொழில் செய்ய வான்னு கூப்பிடணும். வா நீ வா உஸ்தூர் ஃபேக்டரி போட அங்க 100 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு கேட்கணும்னா நீ எங்க போகணும்? எங்க யார் கூட போகணும்? அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள, மாமன், மச்சான், குடும்பத்தோட போறான். யார் வீட்டு பணம்? நம்ம வீட்டு வரி பணம். நம்ம வீட்டு வரி பணத்துலதான் துபாய்க்கு போறாரு, சிங்கப்பூர் போறாரு. இப்ப பக்கத்துல எங்க கர்நாடகா போயிருக்காரு. அது ஒரு பக்கம். இங்க இருக்கிற பக்கத்துல இருக்க கர்நாடகா மேகதாதுல அணைக்கட்டும்னு சொல்லிட்டான், கேட்கல. பக்கத்துல ஆந்திராவில நேற்று அடிக்கல நாட்டு பணம் ஒதுக்கிட்டான். அவனை ஏண்டான்னு கேட்க யோகியது இல்லை. அவன் தண்ணி விட மாட்டேங்கிறான். ஏண்டா தண்ணி விட மாட்டேங்கிற கேட்க யோகியது இல்லை. அவன் கூட்டணி கட்சி, அங்க காங்கிரஸ் இவனும் கூட்டணி, 2 பேரும் சேர்ந்து மோடி எதுக்குறான். மோடி எதுக்குற இவன் உங்க கட்சி தான் ஆளுது, நீ தண்ணி கொடுத்தாதான் கூட்டு சேர இல்லை தேவைன்னு சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் வீட்டு கஜானா நிரப்பணும். அதுதான் அவருடைய வாழ்க்கை. அவன் மகனுக்கு என்ன அறிவு இருக்கு? அவன் என்ன அரசியல் தியாகம் செய்திருக்கிறான்? என்ன ஜெயிலுக்கு போயிருக்கிறான்? எத்தனை கூட்டத்தில் பேசியிருக்கிறான்? எத்தனை கொடி ஏற்றிருப்பான்? ஒரு இளவு கிடையாது. இவன் முதல் மந்திரி ஆன உடனே அந்த பையனை கூப்பிட்டு எம்எல்ஏ ஆக்கணும், அப்புறம் மந்திரி ஆக்கணும், இப்ப கட்சி இளைஞரணி செயலாளர்னா அடுத்த துணை முதலமைச்சர். இவன் போய் சேரும்போது அவங்ககிட்ட எல்லா பதவியும் இருக்கும். வாழ வேண்டும், மற்றவர்களால் நாசமாக போக வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்துகிற ஒரு ஆட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல் அடிப்படையில் இங்க நடக்கிறது. ஒன்னில விவசாயிகளுக்கு குறை கேட்க போறேன். ஸ்டாலின் வந்தாரு, குறை எப்படி கேட்க போனாரு? அங்க விவசாயிகள் இருந்தா குறை கேட்க போறேன்னு கம்பளம் வச்சு கம்பளத்துக்கு நடந்து போனான். டிராக்டர் ஓட்டார் நம்முடைய பொதுச் செயலாளர், நம்முடைய முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடியார் டிராக்டர் ஓட்ட தெரியாதா? நெல் பெண்கள் கிட்ட போனாரு, வேட்டி மடிச்சு கட்டி உருமாலையை கட்டிட்டு அவரே பயிர் வாங்கி நடுறாரு. இவன் டிராக்டர் உட்காந்து கட்சி போட்டு டிராக்டர் உட்காந்து சாவி போட்டு எடுத்து போஸ் கொடுக்கறான். என்ன அவர் டிராக்டர் ஓட்டுறான் பாரு, நானும் ஓட்டுறேன். அவர் உண்மையான விவசாயி. அதனாலதான் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாரு. இவங்க வந்தாங்க, தள்ளுபடி பண்ணாங்களா? கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணு பண்ணாங்களா? கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணல, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணல, ஏழை எளியவர்களுக்கு ஒண்ணு கொடுக்கல. விலைவாசி ஏறி போச்சு, உரம் விலை ஏறி போச்சு, மருந்து விலை ஏறி போச்சு, பூச்சி விலை ஏறி போச்சு, மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு, எல்லாம் போச்சு. நாடாளுமன்ற தேர்தல் டெல்லியில யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். டெல்லியில நம்முடைய அதிகாரம் நம்முடைய எம்பிக்கள் இருந்தால்தான் நம்முடைய ஊருக்கு தேவையானது, தலிக்கு தேவையானதை நம்முடைய பாலகிருஷ்ணனால் பெற்றுத்தர முடியும். அங்கே இருப்போம் நம்மனாக இருந்தால்தான் நம்முடைய முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுவதை கேட்பார்கள். ஏன் நம்மவர்கள் அங்கே ஆளுகிற நிலையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கையில் இருக்கிறது. தனி வாக்காளர்களை உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், காலங்காலமாக இதுவரையில் தலித் தொகுதியில் உதயசூரியனை தவிர அல்லது சித்தி அருவாளை தவிர வேறு சின்னமில்லை. இந்த முறை இரட்டை இலை சின்னம் நாடாளுமன்றம் செல்வதற்கு உங்கள் வாக்குகள் இருக்க வேண்டும். நீங்கள் போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றும். நீங்கள் போடுகிற ஒவ்வொரு வாக்கு சீட்டும் தான் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும், உங்களை நிம்மதியாக வாழ வைக்கும். எனவே நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்வது, நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தருகிற 1500க்கும் ஆசைப்படாமல் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். அது கொள்ளைக்காரருடைய பணம், கொள்ளையடித்த பணம், உங்கள் வீட்டு பணம், நம்ம ஏமாற்றி சம்பாதித்த பணம், ஊழல் பணம் தான். எனவே அதையும் பெறுவதில் தவறில்லை. ஆனால் அதை பெற்றுக்கொண்டு நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். நம்முடைய புரட்சி தலைமையில் எடப்பாடியார் சொல்லுகிற நிறுத்துகிற வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள். நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல் ஒழிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலும் நம்ம ஒரு அமைச்சராக இருக்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் முதலாக நாங்கள் தமிழுக்காக இருக்கோம். அவர் நடத்துற பள்ளிக்கூடம் இந்தி பள்ளிக்கூடம். ஊரை ஏமாத்துறதுக்கு தமிழ் வாழ்க தமிழன் சொல்றான். ஆனா மகப்பேர்ல நடத்துற பள்ளிக்கூடம் பூரா இந்தி பள்ளிக்கூடம். இந்தி சொல்லி கொடுக்கிற பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இங்க வந்து நாட்டு மக்களை பார்த்து தமிழ் தமிழுங்கிறான். இவன் நம்மளை ஏமாத்துறானா இல்லையா? ஆக ஏமாற்று பேர்வழிகளை நம்புவதை நாம் முதலில் மறக்க வேண்டும். இது மாத்திரமல்ல, பெண்களுக்கான நலத்திட்டங்களை மேலும் விரிவுபடுத்த, அம்மையார் விட்டு சென்ற திட்டங்களை எல்லாம் செம்மைப்படுத்த தொடர்ந்து நடத்துவதற்கு ஏற்ற ஒரே தலைவராக நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் மாத்திரம்தான் முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். நம்முடைய எடப்பாடியில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாயம் செய்து, கோமணம் கட்டி, ஏறு ஓட்டி, நிலத்து ஓடுது, பயிர் செய்து, அறுவடை செய்து, விற்று, ஆடு மாடு மேய்ச்சி, பிறகு வளர்ந்து அரசியலுக்கு வந்து, பிறகு எம்எல்ஏ ஆகி, பிறகு அம்மையாருடைய ஆதரவால்
அவருடைய புகழ்பாடி அவருடைய வழி நின்ற காரணத்தால் இன்றைக்கு ஆளுகிற வாய்ப்பை பெற்று முதலமைச்சராக இருந்து அவர் ஒரு மாசம் தாங்க மாட்டார், 10 நாளைக்கு இருக்க மாட்டார், ஒரு மாசத்துல ஆட்சி போயிடும், இன்னும் 10 நாள்ல போயிடும் சொன்ன ஸ்டாலின் மாதிரிலாம் சொன்னான். ஆனா இந்த ஆட்சி 4.5 ஆண்டு காலம் ஆண்டார். எதிரிகளை எல்லாம் எதிர்த்து வீழ்த்தி விட்டு தமிழ்நாட்டை 4.5 ஆண்டு காலம் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியில் தமிழ்நாட்டை செம்மையாக ஆண்டவர் தான் நம்முடைய எடப்பாடியார். அவர் தான் பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தார். 2500 ரூபாய் கொடுத்தப்ப ஜெயலலிதா என்ன சொன்னது, ஸ்டாலின் என்ன சொன்ன தெரியுமா, 5000 ரூபாய் கொடுக்கலாம். எடப்பாடியார் கொடுத்தது 2500. இவர் 2500 கொடுத்தப்ப ஸ்டாலின் சொன்னது 5000 ரூபாய் கொடுக்கணும். சரி 5000 ரூபாய் கொடுன்னு சொன்னாங்க. இவன் வந்தால் எவ்வளவு கொடுத்தான், அந்த 2500 கொடுத்தானா, அதுவும் கொஞ்சம் 1000 தான் கொடுத்தான். அப்ப என்ன அர்த்தம், கொடுக்கறவனை ஏமாத்துறது. 2500 கொடுத்தவனை குறை சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து 2500 கொடுக்காம 1000 கொடுத்திய, என்ன காரணம், கஜானா காலி, பணம் இல்லை. இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே எத்தனை மாநில முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள், எவனும் கடன் வாங்குறான், தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கடன் வாங்கி இருக்கிறான். அந்த கடன் வாங்கி என்ன பண்றான், இந்த அவனுக்கு 1000, இந்த அவனுக்கு இலவசம், இந்த அவனுக்கு இலவச பஸ், இதை கொடுத்து விட்டு நான் இன்னும் கடன் கொடுக்க போறேன். சரி கடன் உங்க அப்பா மட்டும் பணத்திலே தர்ற, அது வேற நாட்டில இருந்து கடன் வாங்கி தர்ற, கடன் வாங்கி தரது நீ என்ன வேண்டி கிடக்கு, அது பேங்க்ல சொன்ன தர போறான். ஆக இப்படி ஏமாற்றுகிற ஒரு கொள்ளைக்கார அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. எனவே நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது, குறிப்பாக மாணவ மாணவியர் தெரிந்து கொள்வது, உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சொந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அத்தனைக்கும் புரட்சித் அம்மா அவர்கள் திட்டங்களை போட்டு பாதுகாப்பு தந்தார். இந்த ஆட்சியில் அவைகள் இல்லை என்பதை ஒருவருக்கு ஒருவர் எடுத்து சொல்லுங்கள். இருக்கிற நாள் இன்னும் 50 நாள் 60 நாள் நாடாளுமன்ற தேர்தல் வரும். அந்த தேர்தலில் நீ தோக்கடிச்சு புத்தி போட்டு நீங்க மாத்திரம்தான் உங்களை நீங்க காப்பாற்றிக்க முடியும். அவங்களுடைய கையில் இருக்கிற அந்த ஓட்டு சீட்டு தான் உங்களையும் இந்த நாட்டையும். முன்னாள் பிறந்தவர் 1948 நாடு சுதந்திரம் பெறதுக்கு வெள்ளைக்கார அந்த நாட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி பிறந்தவர் தான் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அவர் பிறந்து இப்போது 78 ஆண்டுகளாக 76 ஆண்டுகளாகிறது. 76 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவரை இன்றைக்கு நாம் விழா எடுத்து கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அவர் பதவியில் இருந்தபோது இந்த நாட்டு மக்களுக்காக செய்த நல்ல காரியங்களுக்காகத்தான் அவரை பாராட்டுகிறோம். எனவே அவரை போல நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் நம் ஊருக்காவது, நம்முடைய தொகுதிக்காவது, நம்முடைய மாவட்டத்திற்காவது, நம்முடைய மாநிலத்திற்காவது குறைந்தபட்சம் நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை அவருடைய வழியில் செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் பரிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த பகுதியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த நண்பர்களை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம், ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த நாடாளுகிற போது மாதத்துக்கு 3 போராட்டம் 5 போராட்டம் நடத்துனீங்க. எங்க போனாலும் அர்த்தால், எங்க போனாலும் உண்டியல் கொடுக்கிறது, எங்க போனாலும் போராட்டம், மறியல், ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களே. அந்த ஆட்சியில குறை சொன்னீங்களே, இன்னைக்கு என்னடா பண்றீங்க? நீங்க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டு காலம் 3 ஆண்டு காலம் தாண்டி போயிருக்கு. ஏதாவது ஒரு போராட்டம் இந்த ஆட்சியில் நல்லது நடக்கிறதா, ஊழல் செய்கிறார்கள் உங்களுக்கு தெரிகிறது, கொள்ளையடிக்கிறார்கள் தெரிகிறது, நல்ல திட்டங்கள் எல்லாம் தெரிகிறது, ரோடு போடவில்லை தெரிகிறது, மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது தெரிகிறது, அரிசி விலை உயர்ந்தது, விலைவாசி உயர்ந்தது எல்லாம் தெரிகிறது. ஊழல் செய்கிறார்கள் தெரிந்து சட்டமன்றத்தில் பேசுகிறார். 30,000 கோடி ஸ்டாலினுடைய மகனும் அவருடைய மருமகனும் கொள்ளையடித்திருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள். சொல்லுவது அவருடைய துறையில் இருக்க அமைச்சர், அவருடைய அமைச்சரவைகளுக்கு ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார். அந்த பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது தெரியாமல் முடிக்கிறார்கள். யாரு, ஸ்டாலின் மகனும் அவருடைய மச்சான் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறான். அந்த என் பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியலையா? அது சொல்றது பாலகிருஷ்ணன் எல்லாம் முன்னே வந்ததில்லை. ஸ்டாலின் மந்திரி சபையில் இருக்கிற ஒரு மந்திரி பிடிஆர் தியாகராஜன் அவர் தான் ஒரு வீடியோவில் சொல்றாரு 30,000 கோடி கொள்ளையடிச்ச பணத்தை வைக்கிறது தேவை. ஆக பணத்தை வைக்கிறது எங்கிட்டு தெரியாம முடிக்கலாம். நம்ம கட்சிக்கு வழி இல்லாம தெருவில் நிற்கிறோம். ஆக அப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்கள் எதிர்த்து கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்தது உண்டா? ஏதாவது தர 2 MP சீட்டு பிச்சைக்காக கேவலம் 2 MP சீட்டு. அந்த 2 சீட்டுக்காக அவன் காலடியில் உழுந்து கிடக்கிறீங்களே, அதிகாரத்தில் போய் மண்டிட்டு கிடக்கிறீங்களே, மான வெட்டு சூடு தோரணை ஏதாவது இருக்கிறதா? பொது உடைமை பூத்துக் குலுங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜீவா போன்றவர்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் எதற்காக இருந்தது? தனி உடைமை கூடாது, பொது உடைமை வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாம இல்லாத நிலை உருவாக வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை நாடு பூரம் ஏற்றார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னார்களே, நானே ஒரு கம்யூனிஸ்ட் தான் சொன்னாரே. அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அந்த நல்ல கொள்கைக்கு சொந்தக்காரர்கள்
கேவலம் 2 MP சீட்டுக்காக போய் பிச்சை கேட்கிறீர்களே, நடுநிலையில் இருக்கிறீர்களே, நியாயம் தானா? சிவப்பு தொண்டை போட்டு சிவப்பு வேட்டியால் சிவப்பு தொண்டை அணிந்து கொண்டு காலமெல்லாம் போராடினீர்களே, உழைக்கின்ற வர்க்கத்துக்காக உழைத்தவர்கள் தானே. ஆனால் இந்த இத்தனை ஆண்டு கால உழைப்பெல்லாம் வீணாக போய்விட்டது. ஏன் அதை எண்ணி பார்க்க மறுக்கிறீர்கள்? கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய முதுபெரும் தலைவராக ஜீவானந்தம் போன்றவர்கள் அந்த இயக்கத்துக்காக எப்படியெல்லாம் உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் எண்ணி பார்த்தாவது இப்படிப்பட்ட கொள்ளைக்காரனோடு, இப்படிப்பட்ட சுயநலவாதியோடு, இப்படிப்பட்ட சுரண்டல் பேரொழியோடு, இப்படிப்பட்ட சமூக விரோதியோடு கூட்டு சேர்வதில் தங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். நாடாளுமன்ற தேர்தல்களில் சீட்டு தான் முக்கியம் என்றால் அது அங்கேதான் பெற வேண்டும் என்பதில்லை, எங்கே வேண்டுமானாலும் பெறலாம். பெறுகிற பதவிகளை சுயமரியாதையோடு பெறுவதற்கு பாருங்கள். இந்திய கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தனிச்சின்னத்தில் இருக்கிற உரிமை தருகிறானா? அதே போல விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இன்றைக்கு திருமாவளவன் கொஞ்சம் சுயமரியாதையோடு சொல்லுகிறார், கொடுத்தால் 4 சீட்டு கொடு, அதிலேயே தனியத்தை எங்களுடைய சின்னத்தில் தான் நிற்போம், உன்னுடைய சின்னத்தில் நிற்க மாட்டோம் என்று சுயமரியாதையோடு கேட்கிறார். அவர் கடைசி வரை அந்த சுயமரியாதை காப்பாற்றிக் கொள்வாரா காப்பாற்ற மாட்டாரா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். அதே நேரத்தில் நான் நின்றை கேட்டுக் கொள்கிறேன், காங்கிரஸ்காரர்கள் அவரிடத்தில் மடிப்பிச்சை கேட்கிறார்கள். இந்தியாவை ஆண்ட கட்சி, இந்திராவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக சொன்னது யார்? கலைஞர். அப்படியெல்லாம் அழைத்தார்கள். அப்படிப்பட்ட பெருங்கட்சியை இன்றைக்கு அறிவாலயத்தில் வர சொல்லி காக்க வைத்து இவன் 10 கேட்கிற, 8 கேட்கிற, 7 கேட்கிற, 6 தரேன் 4 தரேன்னு சொல்லி தினமும் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, இது நியாயம்தானா என்று எண்ணி பாருங்கள். நான் இன்றைய இங்கே பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு அரசியல் கட்சி கூட்டணி அமைக்கும், கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தில் போட்டியிடுகிற போது தோழமை கட்சி போட்டியிட்டால் அந்த வேட்பாளருக்கு முதன்மையாக இருக்கிற மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற கூட்டணி தலைமையேற்ற இருக்கிற கட்சி கொஞ்சம் செலவு செய்யும். வெற்றி பெறுவதற்கு தேர்தல் செலவுக்காக கொஞ்சம் பணம் செலவழிப்பார்கள். ஆனால் இந்தியாவிலேயே நமக்கு, எனக்கு தெரிந்தால் உங்களுக்கு தெரிந்து, முதலாக கம்யூனிஸ்ட் கட்சியா கூட்டணி சேர்ந்திருக்காயா, 2 சீட்டு வாங்கிட்டியா, இந்த 10 கோடி. மார்க்சிய கம்யூனிஸ்டா சீட்டு வாங்கிட்டியா 2, இந்த 10 கோடி. விடுதலை சிறுத்தைகளா இந்த 10 கோடி. கொங்கு நாடா 10. கூட்டணி கட்சிகள்லாம் 10 கோடி ரூபாய் ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். யார் அப்ப விட்டு பணம்? அதே பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்குறான். ஓட்டை வாங்கி கோட்டையில போய் உட்காடுறான். கோட்டையில போய் உட்கார்ந்த உடனே என்ன பண்றான்? அதிகாரத்தை பயன்படுத்துறான், தொழிற்சாலைன்றான், வேலை வாய்ப்பு பண்றான், ஒரு பக்கத்தில் கொள்ளடிக்கிறான். அது ஒரு பக்கம் போய் சேருது. அதே நேரத்தில் கூட்டணி கட்சியில் இருக்கிற வாக்காளர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் சேர்த்து மொத்தமாக அவருடைய தலைவர்கள் விட்டு விடுகிறார்கள். நம்முடைய மக்கள் அந்த அவருடைய சொந்த ஓட்டை விட்டு விடுகிறார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது கூட்டணி கட்சியோ மொத்தமா கட்சி இருக்கிற ஓட்டை போல சேர்த்து மொத்தமா வித்துப்படுறான். இல்லைன்னு சொல்ல 10 கோடி ரூபாய் போன தேர்தலுக்கு வாங்கணும். இப்படிப்பட்ட ஒரு மானங்கெட்ட பொழப்பு இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிக்கு இதுவரை வரப்போவதும் இல்லை, நடக்காது. அது இங்கதான் நடக்குது. இவர்களெல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள் இல்லையோ, இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர்களை நான் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் உழைக்கும் வர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள், உழைப்பையே மூலதனமாக கொண்டிருப்பவர்கள். காலை கதிரவன் தோன்றுவதற்கு முன்னால் பிறந்து கலப்பை சுமந்து காடுகளிலே போய் உழுது மண் சிந்தி ரத்தம் சிந்தி வியர்வை ஒளிவாக சிந்தி அதில் வருகிற வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்துகிற நீங்கள் யாருக்கும் அடிமையாக ஏன் இருக்க வேண்டும்? உங்களுக்குள் ஒருவனை, உங்களால் ஒருவனை, உங்களுக்காக பாடுபடுகிறவனை இந்த தொகுதியில் கழகத்துடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நீங்களும் துணை இருக்க வேண்டும். அந்த இடத்திலே இருந்து ஒரு நல்ல இடத்திற்கு தேடி வாருங்கள். சாக்கடையிலே சந்தனத்துடைய மனத்தை எதிர்பார்க்க முடியாது. நிலவிலே போய் குளிர்காய எண்ணாதீர்கள், குழாயடியிலே போய் தண்ணீர் குடிக்காதீர்கள், குற்றாலத்திலே போய் குளிப்பதை போல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தலைவர்களை இணைத்துக் கொண்டு பணியாற்றுவதற்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று உங்களோடு பழகியவன் என்ற முறையில், உங்களை பல பேர் உருவாக்கியவன் என்ற முறையில் உங்களை பணிவோடு போல நான் மீண்டும் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் பணியாற்ற வேண்டிய இயக்கம் இந்த இயக்கம் ஏழைகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்காக பாடுபடுகிற ஒரே தலைவராக, உழைக்கும் வர்க்கத்தின் தலைவராக இன்றைக்கு இருப்பவர் உண்மையான விவசாயிகளை பாதுகாவலர் அண்ணன் எடப்பாடியார் தான்.
எனவே எடப்பாடியார் தலைமையில் அரும்பணி ஆற்றுவதற்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று உங்களை மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொண்டு அன்பிற்குரிய சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய அயராத முயற்சியால் இங்கே இருக்கிற அன்பிற்குரிய கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகள், தோழமை கட்சியினுடைய தோழரோடு அன்போடு ஆதரவோடு இந்த தொகுதி தடிதான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்குகளை இரட்டை இலைக்க பெற்றுத் தந்த இயக்கம் அல்லது இந்த மாவட்டத்தில் அதிகமான ஓட்டுகளை பெற்றுத் தந்த இயக்கம் என்ற பெருமையை உருவாக்குகிற வரையில் தளி கழகத்தின் கோட்டை இனி தருமபுரி மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தளியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எவனுக்கும் இடமில்லை. இது ஒரு எஃகு கோட்டை என்பதை உருவாக்கி தாருங்கள். அதற்கான அருமணி ஆற்றுவதற்கு அன்பிற்குரிய சகோதரர் பாலகிருஷ்ணனுடைய தலைமையில் ஒன்றுபட்டு பணியாற்றுங்கள். வெற்றி நமதாக இருக்கட்டும், தோல்வி அவர்களாக இருக்கட்டும், வாழ்வு தமிழனுக்காக இருக்கட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை